ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். பொட்டுக்கடலை வெல்லம் இருந்தால் போதும், சூப்பரான ஒரு பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆகிடும். அதுவும் செய்யறதுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக ஆகாது, பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம தேவைப்படும் பொழுது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக சாப்பிடணும்னு தோணும் பொழுதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அப்பப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்னொரு சேனலான என் சமையல் என் சுவை சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்கை தவிர்த்துட்டு மீதி எல்லா வகையான சமையல் வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கொஞ்ச நாளாக நம்ம சமையல் சேர்ந்த மாதிரி நம்ம விளாக்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். நல்லா கொஞ்சம் ஃபன்னாக வீட்டில் இருக்கிற எல்லாரோட சேர்ந்து விளாக் மாதிரி எடுத்து போட்டுட்ருக்கோம். என் சமையல் என் சுவை சேனலோட லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக போய் அந்த சேனலையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறேன். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நான். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பொட்டுக்கடலையே நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டு வந்தால் போதும், ரொம்ப கலர் மாற வரைக்கும் நம்ம வறுக்க வேணாம். ஓரளவுக்கு லைட்டாக வறுப்பட்டு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நான் பொட்டுக்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். வறுத்த பொட்டுக்கடலை நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காவாக இருந்தால் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பாதாம் சேர்த்துக்கிறேன். வேணும்னா இது கூடவே நீங்கள் முந்திரியும் சேர்த்துக்கலாம். பிஸ்தா இருந்தால் பிஸ்தா சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் பாதாம் மட்டும் சேர்த்துருக்கேன். முந்திரி வந்து நெய்யில் வறுத்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன், அதனால் முந்திரி சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து நல்லா நைஸாக பவுடராக அரைப்பட்டு வரணும். பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் வெல்லம் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். தூசு கல் எதுவுமே இல்லாத மாதிரி வெல்லம் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு வேளை வெல்லம் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுவே நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை வந்து நான் கேரட் துருவுறதில் துருவி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சும்மா லைட்டாக பாருங்கள், ஈரப்பதமாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து தான் இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம், அதனால் நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. மீதி ஆயிடுச்சுன்னா கூட வச்சிடலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி மட்டும் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிற பொட்டுக்கடலையில் சேர்த்துக்கிறேன். முந்திரியை முதல்ல பொட்டுக்கடலையோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணிக்கலாம். நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 வாரம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். 1 வாரம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், கெட்டு போகாமல். அதே பால் சேர்க்கும் பொழுது 1 நாள் இல்லை 2 நாள் தான் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் தான் செய்கிறோம் அப்படின்றதுனால நீங்கள் பால் கூட சேர்த்து நீங்கள் உருண்டை பண்ணிக்கலாம். பால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் கணக்கில் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். நெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4-5 ஸ்பூன் தான் சேர்த்து நான் முந்திரியை வறுத்து சேர்த்துருக்கேன். நான் வந்து இப்போ பால் சேர்த்து செய்ய போகிறதுனால தான் நான் வந்து நெய் கொஞ்சம் கம்மியாக சொன்னேன். நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யிலே இந்த மாதிரி உருண்டை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் சேர்த்து உருண்டை பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பால் சேர்த்தும் பண்ணலாம். இப்போ நான் வந்து பால் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக நீங்கள் டைம் பார்த்துட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கூட கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷத்தில் நீங்கள் பொட்டுக்கடலை லட்டு செஞ்சிடலாம். அதனால் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்பப்போ வேணுன்றப்போ ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சுக்கலாம். பாருங்கள், பாலை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக காய வச்சு கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சும்மா ஒவ்வொரு ஸ்பூனாக இல்லை 2 ஸ்பூனாக சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் வந்து ஒட்டும், ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம் பாருங்கள். பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ லட்டு அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. மாவோட வெல்லம் சேர்த்துருப்போம், அதோடு நம்ம பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கையில் ஒட்ட தான் செய்யும். இந்த மாதிரி நீங்கள் வேணால் நெய் தடவிக்கோங்க கொஞ்சம், இல்லைனா நல்லா கெட்டியாக பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக பால் சேர்த்து பொட்டுக்கடலை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணிங்கன்னா கரெக்டாக நமக்கு இலக்கமாக இல்லாமல் நல்லா கெட்டியாக உங்களுக்கு லட்டு கிடச்சிரும். ரொம்ப இலக்கமாக நீங்கள் வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு ஸ்பூன் பாலாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மிக்ஸ் பண்ணி நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் இலக்கமாகிடும், அப்புறம் ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் ஆகிடும். பார்க்க மாவு மாதிரி தான் இருக்குது பாருங்கள், ஆனால் நான் உருண்டை பிடிக்க அது வந்து கெட்டியாக வந்துடும். நெய் பிடிக்கலைன்னா ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நெய் பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் நெய் சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம பொட்டுக்கடலை வெல்லம் இருந்தால் போதும், வீட்லேயே நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெடி பண்ணி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அவங்களுக்கும் சாப்பிட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். புதுசாக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்பொழுது நான் 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருந்தேன், அதுக்கு 8 லட்டு வந்தது. 4 லட்டு வந்து நெய் சேர்த்து நான் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன், 4 லட்டு வந்து பால் சேர்த்து உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் வெறும் நெய் மட்டும் சேர்த்து செய்யும்பொழுது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா நெய் இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்னு தான் கேட்குறீங்க. அதனால தான் நான் வந்து 2 விதமாகவும் செஞ்சு காட்டினேன். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கையில் வந்து ஒட்டும், ஏன்னா வெல்லம் இருக்கிறதுனால கொஞ்சம் கையில் பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உருண்டை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது. ரொம்ப சூப்பராக லட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள், பொட்டுக்கடலையை வச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணது. லட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நெய் சேர்த்து நீங்கள் உருண்டை பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம், கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் பால் சேர்த்து செய்யும்பொழுது 1 நாள் இல்லை 2 நாள் தான் நல்லாயிருக்கும். இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணது. இது அதை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கோம் பாருங்கள். அதனால அது கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் கெட்டியாக. உங்களுக்கு நெய் இல்லை பால் எது சேர்த்து செய்ய பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா உடனே போய்ட்டு இந்த மாதிரி லட்டு செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.